சொல்லுது? கொஞ்சமாவது மான மரியாதையோட பேசி பழகு. ரோட்டில் தான் இப்படி போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாரு, வீட்டுக்குள்ளே இந்த கெட்ட வந்துடுதா? சரி, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி பக்கத்து வீட்டுக்கார என்ன நினைப்பான் தெரியுமாடா? அப்படி என்ன நினைப்பான்? அடே தாத்தா போயிட்டார் ஒழுக்க ஒப்பாரி வைக்கும் அப்படின்னு நினைப்பான். அப்படி இப்படித்தான் இருக்கணும் பேர பிள்ளையண்ணா. ஏண்டா ஒன்னெல்லாம் சொல்லி திருத்த முடியாது. இந்த மூக்கு வீட்டு முனியசாமி ஒரு 1000 ரூபா தரணும், அதை போய் வாங்கிட்டு ஓடியா. தாத்தா மணி 10 காலம் ஆகுது. முக்கு வீட்டு முனியசாமியும் தூங்கிட்டான், பக்கத்து வீட்டு பத்மினியும் தூங்கிட்டான். இப்போ போய் பாக்கி வாங்கிட்டு வாங்க. என்னது பத்மினியும் தூங்கிட்டாளா? அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? பாத்தியா இப்படி? அடே உங்க புத்தி எனக்கு திணிக்க பாக்கியலோ. சரி சரி சரி, அது என்ன 1000 ரூபா? நம்மளே கொஞ்சம் பாக்கி தர வேண்டி இருந்தது, அதான் சொல்லி பார்த்தேன் ஒன்ன நவட்டிடலாம்னு. மணி 10 காலம் ஆகுது. வயசான பிறகு நேரம் போறதும் தெரிய மாட்டேங்கி, இருட்டும் தெரியல, சரட்டும் தெரியல. மணி 10 காலம் தான் ஆகுது. முனியசாமி செத்து 4 வருஷம் ஆயிடுது. 4 வருஷம் ஆகுதா? அப்ப அந்த 1000 ரூபாயும் போச்சா? எனக்கு என்னன்னே சுயநினைவு இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேனா எப்படின்னே தெரியல. சரி புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரி, அவனுக்கு ஒவ்வொரு பிரச்சனை. வட்டிக்காரனுக்கு வட்டி மேல கண் இருக்கும், குட்டிக்காரனுக்கு குட்டி மேல கண் இருக்கும். என்ன மாதிரி தனிமையில தவிக்கவனுக்கு என்னத்துல கண் இருக்கும்னு உனக்கே தெரிய வேண்டாமாடா? அடே சோழி இப்படி போதாங்க, பேசாம போய் படுங்க. நாளைக்கு விடிய காலம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும், ரெடியா இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலையா? நீ போட்டுக்கப்பா. நான் வயசானவையா கொஞ்சம் அப்படி இப்படி மட்டன் கிட்டன் தின்றுவேன், அதான் சொல்ல வந்தேன். சரி சரி, என் ஃப்ரெண்டு சொன்னது சரியா போச்சு. உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டுவ சொல்லத்தான் செய்வான். என்ன சொல்லுவாங்க? ஒரு குடும்பத்தை 4 குடும்பமா இழுத்து விட்டுக்கிட்டு அலைவான். அவங்க பேச்ச கேட்காத. நாங்களாம் அப்போ ஃப்ரெண்டு இருந்தோம்னா ஒரு கூட்டத்துக்குள்ள ஃப்ரெண்டோட வேட்டி உறிஞ்சினா கையை வச்சாவது மறைச்சு மானத்தை காப்பாற்றுவோம். இப்போ செல்ல வச்சு எடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் போட்டு விடுதிய. ஆமா, இவிய கையை வச்சு மறைச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் அவுத்து போட்டு அம்மளமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். போருமே அங்கிட்டு. ஏடா நான் ஒன்று சொல்லுவேன் கேளு. தாத்தா நீ சொல்லுற மாதிரி இப்போ தூங்க போகிறேன். நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிக்கிட்டு இருக்காத. நேற்று நைட்லாம் சில்க் துணி தான் வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து தாத்தா தாத்தாங்க. நைட்டு 2 மணிக்கு வயத்தால போகும். நான் என்ன கனவாய கண்டேன்? உனக்கு வயத்தால போகிறதுக்கு நான் கனவு கண்டதையாடா கெடுக்கணும். அந்த காலத்து நடிகை சில்க் துணி தான் எப்படி இருப்பா தெரியுமா? அதை போய் கெடுத்து விட்டுட்டியா. இப்போ உள்ள பையங்களுக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது? இவங்களுக்குலாம் நயன்தாரா தான் தெரியும்.